ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம தமிழ்நாடு அரசு மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலிருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ல எவ்வளோ வேக்கன்சி இருக்கு, என்ன வகையான பணிகளுக்கெல்லாம் அந்த வேக்கன்சி நமக்கு அறிவிச்சிருக்காங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் குவாலிஃபிகேஷன் என்ன, ஜாப் லொகேஷன் எங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதுக்கடுத்து இந்த வேலைவாய்ப்புக்கெல்லாம் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நமக்கு பல்வேறு வேலைவாய்ப்புகள் தமிழ்நாடு அரசு அறிவிச்சிட்டு இருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கான வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கையும் தரேன், போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்குன்னு தனியாக நான் பிளேலிஸ்ட்டே போட்டு வச்சுருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இருக்கும். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக போயிட்டு செக் பண்ணி பார்த்து டேட் முடியாமல் இருந்தால் அந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 8th 10th 12th டிகிரி டிப்ளமோ இது மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா அனைத்து வகையான கல்விக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வேக்கன்சி இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதன்படி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு அரசு மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு அறிவிச்சிருக்காங்க. சுமார் 26 வகையான பதவியின் கீழே 57 வேக்கன்சி நமக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அனைத்து டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இது மாதிரி நமக்கு எந்த ஒரு கண்டிஷனும் நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கல. ஸோ அனைத்து டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த ஆண் பெண் இருபாலருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதன்படி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்ட நல்வாழ்வு சங்கத்தின் மூலமாக திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அரசு மருத்துவமனை, அரசு சித்த மருத்துவ பிரிவு, திருநெல்வேலி மாநகராட்சி மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தேசிய ஊரக நலத்திட்டத்தின் கீழ் நமக்கு இந்த 26 வகையான பதவியின் கீழே 57 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதன்படி தேசிய சுகாதார குழும திட்டத்தின் கீழ் முற்றிலும் தற்காலிகமாக 11 மாத கால ஒப்பந்த அடிப்படையில் இப்பணிகள் நிரப்பப்பட உள்ளது. அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் 11 மாதம், அதாவது ஒரு வருஷம் தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வேலையிலேருந்து விடுவிக்கப்படுவீங்க. நீங்கள் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நிரந்தர பணியோ முன்னுரிமையோ சலுகையோ பிற்காலத்தில் கோர இயலாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்சி மாற்றம் இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை நிரந்தரம் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு வருஷம் தானே அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணாமலாம் இருக்காதீங்க. நீங்கள் அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணுங்க. ஒர்க் பண்ணிட்டு பிறகும் பார்த்தீங்கன்னா வேற ஒரு பர்மனன்ட் ஒர்க் ஜாப் அப்ளை பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க இந்த கோர்ஸை நீங்க அங்க முன்னுரிமை உங்களுக்கு அளிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்க. விண்ணப்பிக்கும் முறை மற்றும் கால அவகாசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 31 2024 ஈவினிங் 5 மணிக்குள்ள நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்க ஆன்லைன் தான் அப்ளை பண்ணணும், ஆஃப்லைனில் கிடையாது. ஸோ ஆன்லைனில் எல்லாருமே அப்ளை பண்ண பாருங்க. அதையும் நான் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீடியோட எண்டில் சொல்றேன். நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் அதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்காங்க. அதுக்கடுத்து பாருங்க நமக்கு முக்கியமான கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நேரிலோ அல்லது தபால் மற்றும் மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நமக்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாபை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ போஸ்ட் மற்றும் நான் இன்டர்வியூ போஸ்ட்னு நமக்கு 2 வகையில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் நமக்கு ஒரு 6 வகையான பதவி அறிவிச்சிருக்காங்க. அதன்படி 12 வேக்கன்சி நமக்கு இன்டர்வியூ போஸ்டிங்கா இருக்கு. இன்டர்வியூ போஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மெடிக்கல் ஆஃபீஸர் 4 வேக்கன்சி இருக்குது. அதுக்கு எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும். மந்த்லி சேலரி 60,000 கிடைக்கும். ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜருக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. அதுக்கு எம்பிபிஎஸ் டென்டல் ஆயுஸ் இது மாதிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 60,000 மந்த்லி சேலரியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பதவிக்கும் பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து மைக்ரோ பயாலஜிஸ்ட் இதுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கும் சேம் அந்த கோர்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 40,000. டென்டல் சர்ஜனுக்கு 4 வேக்கன்சி இருக்குது. இதுக்கும் அது சம்மந்தப்பட்ட கோர்ஸ் முடிச்சிருக்கணும். மந்த்லி சேலரியாக 30,000 கிடைக்கும். சோசியல் ஒர்க்கர் ஒரு வேக்கன்சி இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா எம்ஏ சோசியாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மந்த்லி சேலரி 23,800 கிடைக்குது. அதுக்கடுத்து 6வதாக பார்த்தீங்கன்னா ஐடி கோஆர்டினேட்டர் இதுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. இதுக்கு எம்எஸ்சி ஐடி பிஇ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மந்த்லி சேலரி 21,000 கிடைக்கும். இந்த இன்டர்வியூ போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6 போஸ்டிங் இருக்குது. அதன்படி நமக்கு 12 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட் இதில் நமக்கு 20 வகையான பதவியின் கீழே நமக்கு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. அதன்படி ஸ்டாஃப் நர்ஸ் இதுக்கு 9 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. ஏஜ் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 35 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி சேலரியாக 18,000 கிடைக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ நர்சிங் அல்லது பிஎஸ்சி நர்சிங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் இதுக்கு 6 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. ஏஜ் குவாலிஃபிகேஷன் 35 தான்.
இதுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ நர்சிங், பிஎஸ்சி நர்சிங் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். அதுக்கடுத்து ரூ. 18,000 மந்த்லி சேலரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நான் இன்டர்வியூ போஸ்டிங்ல பார்த்தீங்கன்னா, ட்ராமா ரிஜிஸ்ட்ரி அசிஸ்டன்ட் ஒரு வேகன்சி அவைலபிளா இருக்கு. இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்ல. நீங்க அதுக்கு பேசிக்கா வந்து அங்கேயே கூட போய் நீங்க கத்துக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க வந்து டிகிரி ஆர் டிப்ளமோ நர்சிங் வந்து முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி சேலரி உங்களுக்கு வந்து நீங்க டிப்ளமோ இன் ஓடி டெக்னீஷியன் வந்து முடிச்சிருக்கணும். மந்த்லி சேலரி உங்களுக்கு வந்து ரூ. 15,000 கிடைக்கும். அதுக்கடுத்து பார்மசிஸ்ட்ல உங்களுக்கு ஒரு வேகன்சி இருக்கு. இதுக்கும் டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் 2 வேகன்சி வந்து அவைலபிளா இருக்கு. இதுக்கான டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, மென்டல் ஹெல்த் ரிசர்வ் போர்டுல வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்து 6வதா பார்த்தீங்கன்னா, டென்டல் அசிஸ்டன்ட் ஒரு வேகன்சி இருக்கு. அதுக்கு 10th நீங்க பாஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸோட இருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 13,800 மந்த்லி சேலரி கிடைக்கும். 7வது பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் ஒரு வேகன்சி அவைலபிளா இருக்கு. இது வந்து பிளாக் ப்ரோகிராம் மேனேஜ்மென்ட் யூனிட்லேருந்து நமக்கு அறிவிச்சிருக்காங்க. கம்ப்யூட்டர் கிராஜுவேட் ஆர் எனி கிராஜுவேட் வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 13,500 மந்த்லி சேலரி கிடைக்கும். அதுக்கடுத்து நேஷனல் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம்லேருந்து டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டருக்கு ஒரு வேகன்சி இருக்கு. இதுக்கும் வந்து சேம் கம்ப்யூட்டர் கிராஜுவேட் ஆர் எனி கிராஜுவேட் வித் டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து மந்த்லி சேலரி ரூ. 13,500 கிடைக்கும். அதுக்கடுத்து நேஷனல் ஹெல்த் மிஷன்லேருந்து டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டருக்கு ஒரு வேகன்சி இருக்கு. இதுக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் தான் கம்ப்யூட்டர் கிராஜுவேட் ஆர் எனி கிராஜுவேட் வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கணும். ரூ. 13,500 மந்த்லி சேலரி கிடைக்கும். அதுக்கடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்பரேஷன் கம் ஜூனியர் அசிஸ்டன்ட் கேஸ் ரிஜிஸ்டர் அசிஸ்டன்ட்க்கு வந்து ஒரு வேகன்சி இருக்கு. இதுக்கு வந்து கம்ப்யூட்டர் கிராஜுவேட்டா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க எனி கிராஜுவேட்டா இருந்து டிப்ளமோ கோர்ஸ் வந்து கம்ப்யூட்டர்ல முடிச்சிருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 10,000 வந்து மந்த்லி சேலரியா கிடைக்கும். அடுத்து 11வது பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் ஒரு வேகன்சி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா எஸ்என்சியூல இருந்து அறிவிச்சிருக்காங்க. கம்ப்யூட்டர் கிராஜுவேட் ஆர் எனி கிராஜுவேட் வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி சேலரி உங்களுக்கு ரூ. 10,000 கிடைக்கும். 12வதா பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் வந்து உங்களுக்கு ஸ்டேட் பியூரோ ஆஃப் ஹெல்த் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து அறிவிச்சிருக்காங்க. ஒரு வேகன்சி அவைலபிளா இருக்கு. கம்ப்யூட்டர் கிராஜுவேட்டா இருக்கலாம். இல்ல எனி கிராஜுவேட் வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர்ல வந்து நீங்க இருந்தீங்கன்னா தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி சேலரி உங்களுக்கு ரூ. 10,000 கிடைக்கும். 19வதா பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் அட்டெண்டன்ட் ஒரு வேகன்சி இருக்கு. சானிட்டரி அட்டெண்டன்ட் ஒரு வேகன்சி இருக்கு. இதுக்கு நீங்க 8th பாஸ் ஆர் ஃபெயில் அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 8,500 மந்த்லி சேலரி கிடைக்கும். 20வதா பார்த்தீங்கன்னா, பாலியேட்டிவ் கேர் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு ஒரு வேகன்சி இருக்கு. 8th பாஸ் ஆர் ஃபெயில். செக்யூரிட்டி 1 இருக்கு. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து 2 இருக்கு. எமர்ஜென்சி கேர் ரெக்கவரி சென்டர்ல வந்து இது இருக்கு. 8th பாஸ் ஆர் ஃபெயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 8,500 மந்த்லி சேலரி கிடைக்கும். 22வதா பார்த்தீங்கன்னா, சிஎம்ஓஎன்சில வந்து செக்யூரிட்டி கார்டுல 4 வேகன்சி இருக்கு. 8th பாஸ் ஆர் ஃபெயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ரூ. 8,500 மந்த்லி சேலரி கிடைக்கும். அடுத்து 23வதா பார்த்தீங்கன்னா, லேப் அட்டெண்டன்ட் ஒரு வேகன்சி இருக்கு. 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ரூ. 8,500 மந்த்லி சேலரி கிடைக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா 24, 25 இதுக்கு வந்து மல்டி பர்ப்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இது 3 வேகன்சி இருக்கு. லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா ஓடி அசிஸ்டன்ட் இதுக்கு வந்து தியேட்டர் அசிஸ்டன்ட் பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நீங்க முடிச்சிருக்கணும். ரூ. 6,000 மந்த்லி சேலரி கிடைக்கும். லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்க் ஒர்க்கர் இதுக்கு 3 வேகன்சி இருக்கு. 8th பாஸ் ஆர் ஃபெயில் அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 6,000 மந்த்லி சேலரி கிடைக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இன்டர்வியூல மட்டுமே உங்களுக்கு 57 வேகன்சி இருக்கு. 26 வகையான பதவியின் கீழ வந்து இது அறிவிச்சிருக்காங்க. இன்டர்வியூ போஸ்டிங்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வேகன்சி 6 பதவியின் கீழ வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒரு பல்க் வேகன்சியும் கூட. ஸோ இதுக்கு வந்து விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க தாராளமா வந்து அப்ளை பண்ணிக்காங்க. அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண், பெண் இருபாலருமே வந்து அப்ளை பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ஒரு அருமையான வாய்ப்பும் கூட. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கம்மியா இருந்து ஒர்க் ஏதாச்சும் கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்துல இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்து இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ் நகல்கள் வந்து குடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க. அதுக்கு நீங்க ப்ரூஃபா வந்து எஸ்எல்சியும் குடுக்கலாம். அல்லது நீங்க 12th பாஸ் பண்ண சர்டிஃபிகேட்டும் நீங்க குடுக்கலாம். அதுக்கடுத்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன 10th, 12th, டிப்ளமோ, டிகிரி இந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ரூஃபா வந்து ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஃபோன் பில்லு, பில்லு இதுவும் வந்து நீங்க ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பணும். நீங்க ஆல்ரெடி ஒர்க்ல இருக்கீங்க அப்படின்னா, என்ஓசி சர்டிஃபிகேட் அதாவது நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்க ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பணும். அதுக்கடுத்து எனி அதர் ஸ்பெஷல் ரெக்கார்ட்ஸ் வந்தாலும் அதையும் நீங்க வந்து தாராளமா அனுப்பிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து குடுத்துருக்காங்க. இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. எக்காரணத்த கொண்டும் உங்கள வந்து க பெர்மனன்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11 மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பணியிலேருந்து விடுவிச்சுருவாங்க. நீங்க பணியில இருக்கிறப்போ எந்த ஒரு அலவன்ஸும் நீங்க கோர முடியாது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சு செலக்ஷன் ப்ராசஸ் அப்போ வந்து நீங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ற மாரி இருக்கும். அடுத்து 6வது கண்டிஷனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து செலக்ட் ஆயிட்ட பிறகும் உடனே வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருக்குள்ள டேட்டுக்குள்ள நீங்க வந்து ஜாயின் பண்ற மாரி இருக்கும். அதுக்கடுத்து நீங்க 7 நாள் வந்து எந்த ஒரு ரீசனும் இல்லாம ஜாயின் பண்ணாம இல்ல ஒர்க்குக்கு வராம இருந்தா உங்கள வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, 30 நாளுக்கு மேலயும் நீங்க வந்து எந்த ஒரு ரீசனும் குடுக்காம வராம இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து
பணியிலேருந்து விடுவிக்கப்படுவீங்க அப்படின்னு வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்ட பிறகும் இதெல்லாம் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்ளை பண்ற ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ற மாரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அத நீங்க கிளிக் பண்ணி டைரக்ட்டா போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதன்படி பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளை லிங்க் கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கான பேஜ் வந்து இப்படி தான் வரும். அப்படி இல்லைனாலும் நீங்க அஃபிஷியல் வெப்சைட்டான திருநெல்வேலி.nic.in என்ற வெப்சைட்டுக்கு போய்ட்டும், ரெக்ரூட்மென்ட் போர்ட்ல போயிட்டு நீங்க செக் பண்ணீங்கன்னா, அதுக்கான லிங்க் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க டைரக்ட்டா போயிடலாம். உங்களுக்கு மொத்தம் அப்ளை பண்றதுக்கான பேஜ் வந்து 2 இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேஜ்ல நீங்க என்ன வேலைக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து உங்களுடைய நேமு, உங்களுடைய ஃபாதர் நேமு, அதுக்கடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து சரியா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏஜ வந்து கரெக்ட்டா மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய மெயில் ஐடிய வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஜெண்டர் மேலா, ஃபீமேலா அதர்ஸான்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் வந்து நீங்க கட்டாயம் வந்து குடுக்கணும். அதுக்கடுத்து ஃபுல் அட்ரஸ் வந்து டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேமு, ஏரியா நேமு, தாலுக் நேமு, டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு எல்லாமே நீங்க கரெக்ட்டா மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ்ல எல்லா டீட்டெயில்ஸும் குடுத்து நெக்ஸ்ட் வந்து சேவ்ன்றத நீங்க குடுத்தீங்கன்னா, அதுல பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து வெரிஃபிகேஷன் வந்து கோடு கேட்கும். அதுல வந்து நீங்க கீழ வந்து குடுத்துருக்க அந்த கேப்ச்சா கோட கரெக்ட்டா வந்து டைப் பண்ணுங்க. அத டைப் பண்ணிட்ட பிறகும் கன்டின்யூ அப்படின்னு நீங்க குடுத்தீங்கன்னா, கன்டின்யூக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களுடைய மெயில வந்து அட்டாச் பண்ண சொல்லும். நீங்க உங்களுடைய மெயில் ஐடி கரெக்ட்டா நீங்க குடுத்த பிறகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான லிங்க் வந்து நெக்ஸ்ட் பேஜ் அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய மெயிலுக்கு வந்து போயிருக்கும். அதாவது நீங்க அங்க எந்த மெயில குடுக்குறீங்களோ, அந்த மெயிலுக்கு வந்து அந்த லிங்க் போயிருக்கும். அதுக்கடுத்து நீங்க மெயில வந்து ஓப்பன் பண்ணி அந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த பேஜ் எல்லாமே காட்டும். அதுல வந்து நீங்க 2ண்ட் பேஜ்க்கு வந்து போயிடலாம். 2ண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கும். அதுல நீங்க ஆல்ரெடி குடுத்த அதாவது அந்த நோட்டிஃபிகேஷன் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க கேட்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் வந்து 2 எம்பில கேட்டிருக்காங்க. அதுக்கான ஃபைல வந்து நீங்க ஆல்ரெடி 2 எம்பிக்குள்ள நீங்க கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்வெர்ட் பண்ணிட்டு வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்ட அந்த வோட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் இது மாரி ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க செலக்ட் பண்ணி 2 எம்பிக்குள்ள அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து ரீசென்ட்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 2 எம்பிக்குள்ள வந்து ரெடி பண்ணி அதையும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபரன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதில வந்து சரியா குடுத்துக்கோங்க. அதாவது நீங்க டிரான்ஸ்ஜெண்டரா, இல்ல எக்ஸ் சர்வீஸ்மேனா இது மாரி வந்து எல்லாமே கேட்டிருக்காங்க. விடோ, வுமன் இது மாரிலாம் கேட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளியா இது மாரி எதுவோ அது கரெக்ட்டா வந்து செலக்ஷன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து அத விட்டுருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் நீங்க வந்து அங்க என்ன சூஸ் பண்ணீங்களோ, அதுக்கான டாக்குமெண்ட்ட நீங்க வந்து 2 எம்பிக்குள்ள அப்லோட் பண்ணணும். அதுக்கடுத்து உங்களுடைய லாங்குவேஜ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ், இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா, ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக் இது 3மே வந்து குடுக்கலாம். இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா, சிலருக்கு வந்து நல்லா பேச தெரியும். சிலருக்கு ஆனா எழுத தெரியும். இந்த மாரிலாம் இருக்கும். அதெல்லாம் நான் கரெக்ட்டா பார்த்து குடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, குவாலிஃபிகேஷன். அதுக்கடுத்து உங்களோட 10த் சர்டிஃபிகேட், 12த் சர்டிஃபிகேட், ஏஜ் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்க வந்து அதாவது நீங்க எந்த ஜாப் வந்து சூஸ் பண்றீங்களோ, அதுக்கேத்த மாரி நீங்க டாக்குமெண்ட்டும் வந்து அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்க ரெடியா வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, 2 எம்பிக்குள்ள நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கடுத்து ஆ டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்த பிறகு உங்களோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டீங்க. அதுக்கடுத்து பிஜி டிகிரி அது எல்லாமே நீங்க குடுக்கணும். அதாவது நீங்க எந்த ஜாப்க்கு செலக்ட் பண்றீங்களோ, அதுக்கேத்த மாரி தான் வந்து ஒவ்வொன்னும் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற மாரி இருக்கும். இன்ஃபர்மேஷனும் குடுக்குற மாரி இருக்கும். நான் வந்து செலக்ட் பண்ண ஜாப்ப பொறுத்து எனக்கான இன்ஃபர்மேஷனும் வந்து கேட்டிருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, பிஜி டிகிரில நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூட், இயர் ஆஃப் த பாசிங், மேக்ஸிமம் மார்க்ஸு இது எல்லாமே கேட்டிருக்காங்க. பெர்சன்டேஜ் மார்க் இது மாரிலாம் கேட்டு அதுக்கடுத்து லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த டாக்குமெண்ட்ட வந்து எனக்கு அட்டாச் பண்ண சொல்றாங்க 2 எம்பிக்குள்ள. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, யூஜி டிகிரி ஆர் டிப்ளமோ இந்த மாரி எல்லாமே டீட்டெயில்ஸும் இந்த எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் ஃபுல்லுமே கேட்குது. அதெல்லாமே குடுத்து அதுக்கான டாக்குமெண்ட்டையும் நான் வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கடுத்து அடிஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்கு. அதுவும் இருந்தா நான் குடுப்பேன். குடுத்துட்டு அதுக்கான ஃபைலையும் வந்து 2 எம்பிக்குள்ள நான் சூஸ் பண்ணி அனுப்பணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் பார்த்தீங்கன்னா, 2 எம்பிக்குள்ள சூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து சர்டிஃபிகேட் எல்லாமே கேட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதாவது நீங்க இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு தான் நான் அப்ளை பண்றேன் அப்படின்றது மாரி இருக்கும். அத வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அதுக்கடுத்து லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கீழ வந்து மறுபடியும் ஒரு கேப்ச்சா கோட் இருக்கும். அதை வந்து நீங்க கரெக்ட்டா குடுத்து சேவ் குடுத்தீங்கன்னா, சேவ் குடுத்துட்ட பிறகு மறுபடியும் வந்து உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கடுத்து சப்மிட் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சப்மிட் ஆயிடும். ஓகே ஃபிரெண்ட்ஸ், மறக்காம இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.